25ஆம் ஒற்றைப்படை இரவிலே 18வது அத்தியாயம் அல் கஹஃப் என்ற அத்தியாயத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று நாம் சொல்லியிருந்தோம். அனைவரும் அந்த அத்தியாயத்தை படித்து வந்திருக்கிறீர்கள். தற்பொழுது இந்த அத்தியாயத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது. ஆண்கள் அணியினர் ஞானம் நிறைந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. பெண்கள் இரு பிரிவுகளில், ஒன்று அறிவுச்சுடர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மற்றொன்று தியாக செம்மல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. போன இரவுகள் மாதிரியே அந்தந்த அணியில் இருந்த சகோதர சகோதரிகள் அந்த அணிக்கு வந்துருங்க, நெருக்கமாக வந்துருங்க. சில பேர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல என்பதற்காக அவங்களுக்கும் மைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. மார்க் போடுற வண்டிங்களா? முதல் கேள்வி, ஆண்களுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அணியினருக்கு எதற்காக நேரிய இவ்வேதத்தை தன் அடியாருக்கு அருளினான்? ரெண்டு விஷயம், அதுல ஒன்று சொன்ன போதும். எதற்காக நேரிய இவ்வேதத்தை தன் அடியாருக்கு அருளினான்? சொல்லுங்க. ஆண்கள் அணியினர் இறைவனுடைய கடுமையான தண்டனையை அறிந்து கொள்வதற்காக. ரைட், ஓகே, கரெக்ட். அவனது கடுமையான தண்டனையை பற்றி எச்சரிப்பதற்காக என்பது சரியான பதில். 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எதற்காக நேரிய வேதத்தை தன் அடியாருக்கு அருளினான்? ரெண்டு காரணம், ஒன்று சொல்லிட்டாங்க, இன்னொன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மொத்தம் 3 காரணம் இருக்கு. சரியா? 3 காரணம் இருக்கு. ஒன்னே சொல்லிட்டாங்க, இன்னும் 2 இருக்கு. 2ல 1 சொன்னாலும் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். கொஸ்டின் வழங்கல. எதற்காக நேரிய இவ்வேதத்தை தன் அடியாருக்கு அல்லாஹ் அருளினான்? நற்செயல்கள் செய்பவர்களுக்கு நற்கூலி உண்டு, அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்று நற்செய்தி கூறுவதற்காக. சரியான பதில், 10 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 10 மார்க். அடுத்தது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அணியினருக்கு இன்னும் ஒரு காரணம். இறைவன் தனக்கு பிள்ளைகளை ஏற்படுத்தி கொண்டான் என்று கூறுவோரை எச்சரிப்பதற்காக. மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். 10 மதிப்பெண்கள் போட்டுருங்க. 3 அணியும் தலா 10 மதிப்பெண்கள் எடுத்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அடுத்த சுற்று, கோடிட்ட இடத்தை நிரப்புங்கள். இங்கே தான் லுக்மான் அணியினர். மைக்கை அப்படியே ஆட்டாமல் அப்படியே வைங்க, அப்படியே வச்சிருங்க. இல்லை, ஆஃப் பண்ண சொல்லுங்க. மைக் அப்படியே வச்சிருங்க. லுக்மான் அணியினருக்கு, நாம் அதில் உள்ளவற்றை அழித்து டேஸாக ஆக்கிவிடுவோம். நாம் அதில் உள்ளவற்றை அழித்து டேஸாக ஆக்கிவிடுவோம். இல்லை, நாம் அதில் உள்ளவற்றை அழித்து டேஸாக ஆக்கிவிடுவோம். தரிசு நிலமாக ஆக்கிவிடும். தரிசு நிலமாக ஆக்கிவிடும் என்பது சரியான பதில். 10 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்பூமிக்கு ஃபில்லப் கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. இப்பூமிக்கு அதன் மீது உள்ளவற்றை டேஸாக ஆக்கியுள்ளோம். அலங்காரமாக. 10 மார்க். உம்மு சுலைம் டேஸ் மற்றும் டேஸ் நமது அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவராக இருந்தனர். டேஸ் மற்றும் டேஸ் நமது அத்தாட்சிகளில் ஆச்சரியமானவராக உள்ளனர். குகை மற்றும் ஏட்டுக்குரியவர்கள். சரியான பதில். 10 மார்க். இன்னைக்கு நம்ம ஜெயிச்சிடணுங்கிற வெளியில வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2 டீம் குரான் வாங்கிட்டீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் முஸ்லீம் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் தான் வாங்கணும். சரியா? சரி. இப்போ 2 சுற்று முடிஞ்சிருக்கு. எல்லாமே 20 மார்க். இதில் என்ன சுற்றுலா இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு சர்ப்ரைஸ் சுற்று ஒன்று இருக்கு. சரியா? ஒரு சர்ப்ரைஸ் சுற்று ஒன்று இருக்கு. அப்புறம் திக் திக் சுற்று ஒன்று இருக்கு. திக் திக்னா படபடப்பா இருக்கும்ல, உள்ளெல்லாம் அப்படி படபடப்பா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சுற்று இருக்கு. சரியா? சரி. அடுத்தது யாருக்கு? லுக்மான். இளைஞர்கள் குகையில் கேட்ட துவா அரபியிலையும் தமிழ்லையும் சொல்லணும். இளைஞர்கள் குகையில் கேட்ட துவா அரபியிலையும் தமிழ்லையும் சொல்லணும். சொன்னா 30 மதிப்பெண்கள். இல்ல ரெண்டுமே தெரிஞ்சாலும் சொல்லணும். எங்களுக்கு தமிழ் மட்டும் தெரியும் அல்லது அரபி மட்டும் தெரியும் அப்படி வேணாம். 2மே தெரிஞ்சா சொல்லுங்க. சாவுல் பாய் சொல்லுங்க. சரி தமிழ்ல சொல்லு. 2மே பாதி மார்க் கிடையாது. பாஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மதன் வஹய்யிலனா மின் அம்ரினா ரஷதா. எங்கள் இறைவா, எங்களுக்கு உனது அருளை வழங்குவாயாக, எங்கள் காரியத்தில் எங்களுக்கு நேர்வழியை எளிதாக்குவாயாக. சரியான பதில். பாஸ் கேள்விதான் இது. பாஸ் கேள்வி இல்லை, பாஸ் கேள்வி தரோம். 15 மார்க் போடுங்க. சரியா? 15. 30 சொன்னல 15 மார்க். இப்போ உங்களுக்கான நேரான கேள்வி. அந்த குகையில் தங்கினாங்களே, அவர்களின் காதுகளை ஏன் அடைத்தோம்? அல்லாஹ் சொல்றான். அவர்களின் காதுகளை அல்லாஹ் அடைச்சிட்டான். எதற்காக? ஐஷா டீமுக்கா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு நேரடி கேள்வி. அவங்கள தூங்க ஆண்டு காலம் தூங்க வைக்கிறதுக்காக. ஆண்டு கணக்கில் உறங்குவதற்காக. சரியான பதில். 10 மதிப்பெண்கள். 10 மார்க். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்படிப்பட்ட இளைஞர்கள்? அந்த இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தன் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள். தமது இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட இளைஞர்கள். இளைஞர்கள். சரியான பதில். 10 மார்க். சரியா? 3 ரவுண்டு முடிஞ்சிருக்கு. ஆண்கள் மட்டும் விட்டுட்டிய. கூடுதலாக அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு எடுத்துறான். மதிப்பெண்கள் சொல்லுங்க. லுக்மான் 20, ஆயிஷா 45, உம்மு சுலைம் 30. சரி, அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். யாரு? லுக்மான். என்ன லுக்மான்? என்ன கூறிய போது அவர்களின் உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம்? இந்த இளைஞர்கள் என்ன கூறிய போது அவர்களின் உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம்? மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. 1 பாயிண்ட் சொன்னா 10 மார்க். சரியா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். அவர்கள் என்ன கூறிய போது அவர்களின் உள்ளங்களை உறுதிப்படுத்தினோம். 3 பாயிண்ட் இருக்கு. 1 சொல்லு. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நாங்கள் எடுத்துக்கொண்டதில்லை, வேற எந்த கடவுளும் இல்லை. சரியான பதில் இல்லை. பாஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வானங்களுக்கும் பூமிக்கும் உள்ள இறைவனே எங்கள் இறைவன். சரியான பதில். 5 மார்க் அவங்களுக்கு. உங்களுக்கான கேள்வி டைரக்ட் கேள்வி. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு. 1 பாயிண்ட் சொல்லுங்க. அவர்களின் உள்ளங்களை என்ன கூறிய போது உறுதிப்படுத்தினோம்? அவனை அன்றி வேற எந்த கடவுளையும் நாங்கள் பிரார்த்திக்க மாட்டோம். சரியான பதில். 10 மார்க். சரி, அடுத்தது உம்மு சுலைம் 3வது பாயிண்ட். அவ்வாறு நாங்கள் பிரார்த்தித்தால் அநியாயமான கூற்றையே நாங்கள் கூறியவர்களாவோம். மிகவும் துல்லியமான பதில். 10 மார்க். சரி, அடுத்த ரவுண்டு. லுக்மான் அணியினர். என்ன சுருதி குறைஞ்சிட்டு
கேட்கிறேன். பெரும் அநியாயக்காரன் யார்? பெரும் அநியாயக்காரன் யார்? பெரும் அநியாயக்காரன் யார்? அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து கூறுவனை விட பெரும் அநியாயக்காரன். மாஷா அல்லாஹ், மிகவும் சரியான பதில், 10 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நேர்வழி பெற்றவர் யார்? நேர்வழி பெற்றவர் யார்? யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை வழங்கினானோ அவர்கள் நேர்வழி அவர் சரியான பதில், 10. உம்மு சுலைம், இந்த இளைஞர்கள் தூங்குனாங்களே அந்த தூக்கம் எவ்வாறு இருந்தது? அந்த தூக்கம் எவ்வாறு இருக்கும்? நபி கிட்ட அல்லாஹ் கேட்கிறான். உம்மு சுலைம், மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. கொஸ்டின் அகைன் சொல்லுங்க. அந்த குகையில தூங்குறாங்களே இளைஞர்கள், அல்லாஹ் தூங்க வச்சான்ல, அந்த தூக்கம் எவ்வாறு இருந்தது? நபி கிட்ட அல்லாஹ் வந்து அந்த அது மாதிரியா இல்ல? நபியை பார்த்தெல்லாம் கேட்பான். நீங்க அவங்க தூங்குறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்பான். அவர்கள் வந்து தூங்கிட்டு உறங்கிக் கொண்டு இருக்கும் போதும் விழித்திருக்க கூடியவர்களாகவே அவர் பார்த்திருப்பார். சரியான பதில், 10 மார்க். அது தூங்குறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி தெரியும், ஆனா தூங்கதான் செய்வாங்க, விழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருப்பாங்கன்னு நல்லா சொல்றான். சரி, அவங்களுக்கு டைரக்டான கேள்வியா? இப்போ உங்களுக்கு யாருக்கு? அவர்களை டேஷ் டேஷ் புரட்டுகிறோம். சொல்லுங்க, யாராவது மைக்கில் சொல்லுங்க, கொடுங்க. அவர்களை டேஷ் டேஷாக புரட்டுகிறோம். வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும். சரியான பதில், 10. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம், அவர்களின் விலங்கு என்ன? அது எப்படி இருக்கின்றது? அவர்களின் விலங்கு என்ன? அது எப்படி இருக்கிறது? அவங்க விலங்கு நாய். அது தன்னுடைய முன்னங்கால்களை விரித்த மாதிரி வாசல்ல இருந்தது. தனது அந்த குகையின் வாசலில் அமர்ந்து இருந்தது. இன்னொரு வார்த்தை, நாய். ஓகே, முன்னங்கால்களை விரித்து, முன்னங்கால்களுக்கு முன்னாடி, முன்னங்கால்களுக்கு முன்னாடி தன் இரு முன்னங்கால்களை அப்படி சொல்லுங்க. தனது இரு முன்னங்கால்களையும் விரித்து அந்த கோயில் வாசலின் முன்னாடி. 10 மார்க். உம்மு சுலைம், அவங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங், பொறுத்துக. நாளை என்னது? பொறுத்துக, சரியான வார்த்தையை பக்கத்தில் போடணும். நாளை, நாயா? நாளை, நாளைனா நாளைக்கு போல, நாளை, டுமாரோ, இன்ஷா அல்லாஹ். சரியான பதில், 10 மார்க் போடுங்க. சரி, கிட்டத்தட்ட ஒரு 4-5 சுட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி 30 மதிப்பெண்கள். 30 மதிப்பெண்கள் கேள்வி, சரியா? தூங்கிட்டு இருந்தாங்க இளைஞர்கள், உங்களுக்கு தான் லுக்மான், சரியா? தூங்கிட்டு இருந்தவன அல்லாஹ் எழுப்பிட்டான். தூங்கிட்டு இருந்த இளைஞர்களை அல்லாஹ் எழுப்பினான். அவர்களை எழுப்பினோம். பின்னர் அந்த இளைஞர்களுக்குள் நடந்த உரையாடல் என்ன? மொத்தம் 3 பாயிண்ட் இருக்கு. 1 சொன்னா 30 மார்க். அடுத்து நம்ம அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்க அது 3 இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு, சரியா? அதுல 3 சொல்லணும். அவர்களில் ஒருவர் கூறினார், நீங்கள் எவ்வளவு நாட்கள் தூங்கினீர்கள் என்று. அவர்கள் சொன்னார், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சிறிது நேரம். 2
உங்களில் வெள்ளி நாணயம் கொண்டு நரகத்திற்கு நகரத்திற்கு செல்ல வேண்டும். ஓகே, 3 பாயிண்ட் வந்துருச்சு. 30 பாயிண்ட். நகரத்துக்கு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கிறாங்கம்மா. அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு அடுத்த 3 பாயிண்ட் சொல்லுங்க. எந்த 3 பாயிண்ட்டும் கொஞ்சம் சொல்லிருங்களேன். அவர்களில் ஒருவர் நீங்கள் எவ்வளவு நாள் தங்கியிருந்தீர்கள் என்று கேட்டார். 1, நாம் 1 நாள் அல்லது 2 நாளில் 1 நாளில் சிறிது நேரம் தங்கியிருப்போம் என்று பதிலளித்தார். 2, உங்களுடைய இந்த வெள்ளிக்காசுடன் உங்களில் ஒருவர் நகரத்துக்கு அனுப்புங்க, ஒருவரை நகரத்துக்கு அனுப்புங்கள் சொன்னார். 3 பாயிண்ட் சொல்லுங்க. அவர் உங்களுக்கு ஒரு தூய உணவை அதிலிருந்து வாங்கி கொண்டு வரட்டும். அவர் உங்களை பற்றிய செய்தியை யாரிடமும் தெரியப்படுத்த வேண்டாம். இல்லம்மா, அவர் நளினமாக நடந்து கொள்ளட்டும். உங்களை பற்றிய செய்தியை யாரிடமும் அவர்கள் தெரியப்படுத்த வேண்டாம். 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அவர் நளினமாக நடந்து கொள்ளட்டும். அது உள்ளதான? அவர் அப்படி உங்களை பற்றிய செய்தி தெரிந்தால் அவர்கள் உங்களை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள். சரியா? 3 பாயிண்ட் 30. அடுத்து உம்மு சுலைம். இன்னும் 3 பாயிண்ட் மிச்சம் இருக்கு. கண்டினியூவேஷன் அடுத்த 3 பாயிண்டா சொல்லுங்கம்மா. இப்போ ஐஷா டீம் முடிச்சதோட கண்டினியூவேஷனா? கண்டினியூஷன். ஆமா. எனக்கு சொன்னது விளங்கல, எதோட முடிச்சோன்னு தெரியல. இல்லம்மா, கரெக்ட் சவுண்ட் கேட்கல. அவங்க முடிச்ச பாயிண்ட் எங்களுக்கு விளங்கல. கல்லால கொன்று விடுவார்கள். என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்றேன் இருங்க. அதாவது நல்லா முடிச்ச உடனே என்ன சொல்றாங்கன்னா, அவர்களில் ஒருவர் நீங்கள் எவ்வளவு நாள் தங்கியிருந்தீர்கள் கேட்டார். 1, நாம் 1 நாள் அல்லது 1 நாளில் சிறிது நேரம் தங்கியிருந்தோம் என்று சொல்லுவார்கள். 2, உங்களுடைய இந்த வெள்ளிக்காசுடன் உங்களில் ஒருவரை நகரத்திற்கு அனுப்புங்கள். 3, தூய உணவு எதுவென அவர் கவனித்து அதிலிருந்து உங்களுக்கு உணவை வாங்கி வரட்டும். 4, அவர் நளினமாக நடந்து கொள்ளட்டும், யாரிடமும் உங்களை பற்றி தெரிவித்து விட வேண்டாம். 5, அவர்கள் உங்களை தெரிந்து கொண்டால் உங்களை கல்லால் எறிந்து கொள்வார்கள். 6, இன்னும் 3 பாயிண்ட். இல்லை என்றால் அவர்களுடைய மார்க்கத்திலேயே உங்களுக்கு திருப்பி விடுவார்கள் உங்களை. 1, அவ்வாறு நடந்தால் நீங்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. 3, இன்னொரு பாயிண்ட். ஃபஸ்ட்டு சொல்லும் போது அவ எத்தனை காலம் தங்கியிருப்பேன்னு கேட்டா 1 நாள் இல்லை 1 நாளில் பாதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் எத்தனை காலம் அங்கு தங்கியிருந்தீர்கள் என்பதை உங்கள் இறைவனை நன்கறிந்தவன். மிகவும் சரியான பதில். 3 எல்லாமே சொல்லிட்டீங்க. நல்ல விரித்தனமா படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாஷா அல்லாஹ், சூப்பர். இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம். சரி, ஸ்கோர் லுக்மான் 70, ஆயிஷா 110, உம்மு சுலைம் 90. சரியா? நெருக்கத்தில் இருக்கிறீங்க. பார்ப்போம். அடுத்தது 30 மார்க் கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். 1, 2, 3 சுலைம் எல்லாமே ஆன்சர் பண்ண தானே செஞ்சாங்க. பாஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக அவங்க ஆயிஷா டீம் தான் போச்சு. என்னம்மா? எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். ஆயிஷா டீமும் உம்மு சுலைம் சேமாக தான், எல்லாமே தப்பாகவே எதுவுமே இப்போ சொல்லலை. அங்கே லுக்மான் உள்ளது பாஸ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ஆயிஷா டீம் தான் போச்சு. சரி, அதனால் இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன், சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் ரிவர்ஸில் கொண்டு வாங்க. ரிவர்ஸில் போட சொல்லுங்க. புரியுதா? என்ன லுக்மான் இப்போ உங்களுக்கு 1, 2, 3 நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஆகும். சரி, இங்கே கேட்டுருவோம். உம்மு சுலைம் அடுத்த டீம் நீங்களும் அங்கே வந்து 1, 2, 3. ஆமாம், அங்கே போயிட வேண்டியதான். எனக்கு டேட் வர டேட். உம்மு சுலைம் 1, 2, 3. 1. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 3. உங்களுக்கு 1. சரியா? உம்மு சுலைம், குகைவாசிகளான அவர்களை வெளிப்படுத்தினோம். ஏன்? அல்லாஹ் வெளியேற்றினான். ஏன்? குகைவாசிகளான அவர்களை வெளிப்படுத்தினோம். ஏன்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை என்றும் உலக முடிவு நேரம் என்பது எந்தவித சந்தேகமானதும் இல்லை என்பதையும்
அவர்களுக்கு இந்த ஊர்வாசிகள் வந்து அறிந்து கொள்வதற்காக இந்த குகைவாசிகளை வெளிப்படுத்தினோம். சரியான பதில். 30 மார்க் போடுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு நம்பர் 3. ஆமா, 2வது கேள்வி. 30 மார்க் 2வது கேள்வி. 3வது நம்பர் கேட்டாங்க அவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குகைவாசிகளின் எண்ணிக்கை குறித்து 3 பேர் குகைவாசிகள் எண்ணிக்கை தானே? 3 பேர் அல்லது 4வது நாய். தப்பு. 5வது இல்லம்மா, தப்பு. அல்லது கிடையாது. சரியா? 3 பேர், அதிலிருந்து 4வது நாய். சரி. 5 பேர், அதிலிருந்து 6வது நாய். சரி. 7 பேர், அதிலிருந்து 8வது நாய். அப்புறம் அவங்களுடைய எண்ணிக்கையை இறைவனை நன்கறிந்தவன். இடையில ஒரு பாயிண்ட் விட்டுருக்கிறீங்க. 5 பேர், அவர்களில் 6வது அவர்களின் நாய். அது மறைவானதை மறைவான விஷயத்தை ஊகமாக சொல்கிறார்கள். 30 மார்க் போட்டிருக்கோம். சரியா? இப்போ உங்களுக்கான 30 மார்க் கேள்வி. லுக்மான் நம்பர் எத்தனை கேட்டீங்க? 2. அவர்களின் விஷயத்தில் அம்மக்கள் தமக்கிடையே தர்க்கித்துக் கொண்ட போது என்ன கூறினார்கள்? 2 பாயிண்ட் தான். அவர்கள் மீது கட்டடத்தை எழுப்புங்கள், அவர்கள் இறைவனை அவர்களை பற்றி நன்கறிந்தவன். மாஷா அல்லாஹ். இன்னொரு பிரிவினர் சொன்னாருங்க, அவர்கள் மீது பள்ளிவாசலை ஏற்படுத்த வேண்டும். படிக்க ஆரம்பிக்கிறோம். அவர்களில் மிகைத்தவர்கள் அதை கூறினார்கள். மாஷா அல்லாஹ். படிச்சிட்டீங்களே அப்படி. 30 மார்க். நான் மாட்டிக்கிட்ட வசமா எந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம பார்க்குறேன். பார்த்தா நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறீங்க. அதனால இப்ப ட்ரெண்டை மாற்றணும். சரியா? சரி. இப்ப யாருக்கு? உம்மு சுலைம். மேட்ச் த ஃபாலோயிங். பொறுத்துக. மறந்து விட்டால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். 10 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 309 ஆண்டுகள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 309 ஆண்டுகள். இல்ல தவறான பதில். 300 லுக்மான். உங்களுக்கு முடிஞ்சதுமா? 300 ஆண்டுகள் 9 கூடுதலாக. இல்ல 309. நான் கேட்டது 309 தான். மேட்ச் தான் ஃபாலோயிங். ஆண்டுகள் தப்பு. 309 ஆண்டு தான். அது எப்படி மேட்ச் ஆகும்? 309 ஆண்டுகள் क्वेश्चन கேட்டினோம். வெறும் 309 தூக்கம். இன்னும் சரியா சொல்லணும். உறக்கம். ஒழுக்கம். உறக்கம். இன்னும் கரெக்டா? ஆழ்ந்த உறக்கம். மிகச் சரியான பதில். இல்ல, தப்பு. தப்பு வந்துட்டேன். இப்ப யாருக்கு போனோம்? 9. உம்மு சுலைம் சொல்லுங்கம்மா. 309. 9 அதிகப்படுத்தி 300 ஆண்டுகள் 9 அதிகப்படுத்தினோம். தப்பு. சரி, ஆயிஷா கேட்டது தப்பு சொல்லிட்டாங்க. சரியா? குகையில் தங்கினார்கள் 300 அல்லது அதிக விட 9 ஆண்டுகள் குகையில் தங்கினார்கள். அப்படிதான் அது பக்கத்தில் வரும். சரி, இப்போ லுக்மான் உங்களுக்கான கேள்வி. யாருக்கு நரகத்தை தயார்படுத்தியுள்ளோம்? யாருக்கு நரகத்தை தயார்படுத்தியுள்ளோம்? யாரு क्वेश्चन இது? லுக்மான். யாருக்கு நரகத்தை தயார்படுத்தியுள்ளோம்? அநியாயக்காரர்களுக்கு. மாஷா அல்லாஹ். மிகச் சரியான பதில். 10 மார்க். அடுத்து உம்மு சுலைம் அவர்கள்ட்ட வருது.
அநியாயக்காரர்களுக்கு நரகத்தை தயாரித்துள்ளோம். சரியா? அவர்கள் உதவி தேடினால், அந்த அநியாயக்காரர்கள் நரகத்தில் உதவி தேடினால், மொத்தம் இருங்க 4 பாயிண்ட் இருக்கு, ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. உலோகம் போன்ற உருக்கப்பட்ட உலோகம் போன்ற நீரை அவர்களுக்கு வழங்குவோம். 10 மார்க். சரியா? உம்மு சுலைம் 10 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. பானத்திலே அது மிகவும் கெட்டது. பானத்தில் அது கெட்டது. சரியான பதில். 10 மார்க் போடுங்க. உங்களுக்கு லுக்மான் அடுத்த பாயிண்ட். அவர்கள் உதவி தேடினால், நரகத்தில் உதவி தேடினால் உருக்கப்பட்ட உலோகத்தை போல தண்ணீர் கொலகப்படும். 1. பாடத்தில் அது கெட்டது 2 சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 இருக்கு, 1 சொன்னா போதும். சேரும் இடத்தில் அது மிக கெட்டது. சேரும் இடத்தில் அது மிகவும் கெட்டது. அவர்கள் உதவி தேடினால், இது கரெக்ட் தான பாயிண்ட். வாய்ஸ் இன்னும் கரெக்டா வரணும். கரெக்டா சொன்னாப்ல பாயிண்ட் கரெக்ட். ஓய்விடத்தில் மிகவும் கெட்டது. சரி போட 10 மார்க். ஓய்விடத்தில் மிகவும் கெட்டது. சரி மோசமானது. இப்ப அடுத்தது உம்மு சுலைம் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. அவர்கள் முகங்கள் பொசுக்கிவிடும். அந்த உலோகம் உருக்கிய உலோகம் பானம் வந்து முகத்தை பொசுக்கிவிடும். முகங்களை பொசுக்கிவிடும் என்பது சரியான 10 மார்க் போடுங்க உம்மு சுலைம். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு குற்றவாளிகள் எதை அறிந்து கொள்வார்கள்? குற்றவாளிகள் எதை அறிந்து கொள்வார்கள்? இந்த வார்த்தைலாம் ஒன்னொன்னும் நரகத்தில் விழப்போகிறோம் என்பதை அறிந்து கொள்வார்கள். என்னமா? நரகத்தில் விழப்போவதை அறிந்து கொள்வார்கள். இன்னும் சரியா? நாம் நரகத்தில் விழப்போகிறோம். நரகத்தை கண்டு தாங்கள் அதில் விழப்போகிறோம் என்று அறிந்து கொள்வார். சரியான பதில். 10 மார்க். இப்போ உங்களுக்கு லுக்மான் அணிக்கு கடைசி சுற்று. இந்த சுற்றுல கடைசி. இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எதை விவரித்துள்ளோம்? இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எதை விவரித்துள்ளோம்? இன்னும் தெளிவாக வேண்டும். மைக்கில் சொல்லுங்க நீங்க. இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக எதை விவரித்துள்ளோம்? அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை. தவறான பதில். உம்மு சுலைம் பல உதாரணங்களை. பல உதாரணங்கள் என்பது தவறான பதில். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உதாரணங்களை என்பதும் தவறான பதில். ஒவ்வொரு உதாரணத்தையும், சரியா, ஒவ்வொரு உதாரணத்தையும் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்காக விவரித்துள்ளோம். சரி, அடுத்த கேள்வி படா பம்பர் கேள்வி. சரியா? 50 மார்க். இப்போ இங்கேருந்து கேட்கிறோம், லுக்மான்லேருந்து. ஏபிசி இந்த 3ல என்ன வேணும்? ஏபிசி. பி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஏ சரி, அவங்க சி. ஓகே, இப்போ நீங்க பி தானே கேட்டீங்க. இவ்வுலகுக்கான உதாரணத்தை அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்துக்கான உதாரணத்தை என்ன உதாரணத்தை சொல்றான்? 1 2 3 4 5 6 7 பாயிண்ட் இருக்கு. 7ல 6 பாயிண்ட் சொன்னா உங்களுக்கு 50 மார்க். 50 மார்க். மைக்கேல் கரெக்டா சொல்லுங்க. வானில் இருந்து இறக்கிவிட்ட மலை போல 1, அதில் சேர்ந்த தாவரம் போன்று வளர்ந்து 2, அது காய்ந்து சருகாகி 3, காற்றில் அடிக்கப்பட்டு 4, இன்னும் 2 பாயிண்ட் சொல்லுங்க. அதுக்கு அடுத்து வருமோ? 4 பாயிண்ட் சொல்லிட்டு இன்னும் 2.
நான் சொன்னாலும் சொல்லுவோம். வானிலிருந்து நாம் இறக்கிய மலையை போன்றது 1. 2வது அதனுடன் பூமியின் தாவரங்கள் கலந்தன 2. 3வது பின்னர் அவை காய்ந்து சருகளாக ஆயின 3. 4வது அவற்றை காற்று அடித்து செல்கிறது 4. 5, 6. சரி, நேரமாயிட்டு முடிச்சிருவோம். இல்லை, இந்த பாயிண்ட் இந்த கேள்வி பாஸ் ஆகாது. சரியா? ஒரு ஆளுக்கு தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்டீங்கம்மா? சரி. இறை நம்பிக்கை கொண்டு நற்செய்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு, இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களே அவர்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட். 6 சொல்லணும். அவங்களுடைய நற்செயல்களை வீணாக்க மாட்டோம், அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நற்செயல்களை வீணாக்க மாட்டோம். அவர்களுக்கு சொர்க்கத்தில் நிலையான சொர்க்க சோலைகள் உண்டு. அதிலே அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும். மெல்லிற பச்சை நிற பட்டாடைகள் அணிவிக்கப்படும். அடர்த்தியான பட்டாடையும் அணிவிக்கப்படும். அதுல சாய்மானங்களில் சாய்ந்து இருப்பார்கள். அவர்கள் கீழே ஆறுகள் ஓடும். 5. இன்னும் 1. ஓய்விடத்திலே மிகவும் சிறந்த இதுவே அதுவே அதில் இளைப்பாறும் இடத்திலே இதுவே சிறந்த இடமாகும். தப்பா சொல்லிட்டீங்கம்மா, தப்பா சொல்லிட்டீங்க. அவங்க அடுத்து அவர்கள் இல்லை இருங்க, முடிஞ்சது. இப்போ உம்மு சுலைம் சி தானே? சி. அந்நாளில் நாம் மலைகளை பெயர்த்து விடுவோம், பூமியை சமதளமாக நீர் காண்பீர். பின்னர் 1, 2, 3, 4, 5, 6 5 பாயிண்ட் இருக்கு. பின்னர் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். 1. அவர்களில் எவரையுமே விட்டு வைக்க மாட்டோம். 2. அந்நாளில் அவர்கள் அல்லாஹ்வின் முன்பு அனைவரும் வரிசையாக நிற்க வைக்கப்படுவார்கள். 3. தொடக்கத்தில் இருந்தது போல நீங்கள் திரும்பவும் வந்துள்ளீர்கள். 4. இந்த உலக முடிவு நேரத்தை நாம் ஏற்படுத்த மாட்டோம் என்றுதானே நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். 5வது பாயிண்ட் கரெக்டா சொல்லுங்க. 5வது பாயிண்ட்ல கொஞ்சம் தப்பா இருக்கு. உங்களுக்கான தவணையை நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம் என்றுதானே நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். தப்பா சொல்லிருக்கீங்கன்னா சரி, தப்பா சொல்லிட்டீங்க. உங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட நேரத்தை நாம் ஏற்படுத்தவே மாட்டோம் என்றுதானே நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தீர்கள். இதுக்கு நீங்க இது பண்ணக்கூடாது, முடிச்சிருவோம். சரியா? 3 அணியுமே கரெக்டா சொல்லல, அதனால 50 மார்க்கு உங்களுக்கு கைவிடப்படுகிறது. அடுத்து உங்களுக்கு யாருக்கு? லுக்மான் கேட்கலாமா? குற்றவா பார்க்காதீங்க, அப்படி பயமா இருக்கு. பதிவேடு வைக்கப்படும். பின்னர் 3 பாயிண்ட். அது 1 சொல்லுங்க. பதிவேடு வைக்கப்படும். பின்னர் பதிவேடு வைக்கப்படும். பின்னர் 3 பாயிண்ட்ல 1 சொல்லுங்க. குற்றவாளிகள் பார்ப்பார்கள், குற்றவாளிகள் நரகத்தின் வீழ்வதை அறிவார்கள். தப்பு. இன்னும் கரெக்டா சொல்லணும். பாயிண்ட் கரெக்டா சொல்றீங்க, ஆனா விழுங்கி சொல்றீங்க. முழுசா சொல்லணும். அவர்கள் பதிவேட்டில் சிறியதோ பெரியதோ, அளவில் சிறியதோ பெரியதோ பதிவிட்டிருக்கும்.
விட்டு வைக்காமல் இருப்பது. சரி, தப்பு தப்பு. சரியான பதில். 10 மார்க் போடுங்க. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கம்மா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பாயிண்ட் சொன்னாங்க அதை சொல்லுங்க. எங்களுக்கு மேற்பட்ட கேடே இந்த ஏட்டிற்கு என்ன நேர்ந்தது, சிறியதோ பெரியதோ எதையும் பதியாமல் விட்டு வைக்கவில்லையே என்று கூறுவார்கள். அந்த பதிவேட்டை குற்றவாளிகள் பயந்தவர்களாக காண்பதை நீர் காண்பீர். குற்றவாளிகள் அந்த பதிவேட்டை பார்க்கும்போது பயந்தவர்களாக இருப்பார்கள். 10 மார்க் 10 மார்க். உம்மு சுலைம் அவர்கள் தம் செய்தவற்றை நேரில் பார்ப்பார்கள். சரியான பதில். 10 மார்க். அதாவது இதை படிப்பினை பாருங்க. பதிவேடு வைக்கப்படும். குற்றவாளி என்ன செய்வான், நடுநடுங்கி போயிடுவான். அதில் உள்ளவற்றை கைந்து பயந்து கொண்டிருப்பான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு கேடு, இந்த ஏட்டுக்கு என்ன நேர்ந்தது, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் பதிவு பண்ணப்பட்டிருக்கேன். அதாவது லாஸ்ட்டாக சொல்லுவாங்க, தாம் செய்தவற்றை நேரில் பார்ப்பார்கள். உலகத்தை கவனிக்கணும். உலகத்தில் செஞ்சதை அப்படியே செய்வான், காட்டுவான். அல்லாஹ் காப்பாற்றணும். நாம் அந்த ஏடுகளை பார்த்து பயந்தவர்களாக ஆய்விடக்கூடாது இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்தது உம்மு சுலைம் அணியிலிருந்து குற்றவாளிகள் கேட்டாச்சு. மனிதன் அதிகமானவற்றில் டேஷ் செய்பவனாக இருக்கிறான். அங்கே உம்மு சுலைம் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான். சரியான பதில். 10 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூதர்களை எவ்வாறு அனுப்பியுள்ளோம்? எச்சரிக்கை செய்பவராகவும் நற்செய்தி கூறுபவராகவும் அனுப்பி. சொல்லுங்கம்மா. சரியான பதில். நற்செய்தி, எச்சரிக்கை. 10 மார்க் போட்டுருங்க. இப்ப யாருக்குன்னா லுக்மான் நபியே, நபியே உம்மிடம் இவரையும் பற்றி கேட்கின்றனர். எவரை? தில்கானை. சரியான பதில். 10 மார்க். சரி, இப்போ 3 பேர் என்ன செய்யலாம், எங்களுக்கு தெரியும்னு சொல்லலாம். ஸ்கோர் லுக்மான் 140, ஆயிஷா 180, உம்மு சுலைம் 170. 140, 180, 170. ஆமா, மைனஸ் ஆகாது. எங்களுக்கு தெரியும் சொன்னா அவங்களுக்கு கொடுத்துரும். வாய்க்கிட்ட மைக்க வச்சுக்கிங்க, வாய்க்குள்ள வச்சிடாதீங்க. சரி, இந்த அத்தியாயத்தில் ஒரு பயமுறுத்துற ஒரு வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறோம். அது என்ன வார்த்தை? எங்களுக்கு தெரியும். 1, எங்களுக்கு தெரியும். 2. சரி, எந்த குரூப்மா? வார்த்தை தான், பயமுறுத்துற வார்த்தை. சரியா? சரி, ஓகே. ஒரே வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தை நமக்கே ஒரு மாதிரியா பயமா இருக்கும். அல்லாஹ்வுக்கு தங்களுக்கு பிள்ளைகள் ஏற்படுத்தி கொண்டான். இல்ல, வார்த்தை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். பிள்ளை இல்ல, தப்பு. பிள்ளையில என்ன பையன் இருக்கு? சரி, இப்ப கீழே யார் சொன்னீங்கம்மா? தெரியும். தெரியாதனமா சொல்லிட்டீங்களோ? யார் சொன்னீங்க சொல்லுங்க? தெரியும். இல்ல, கீழே சொன்னாங்களே. சூரூதப்படும். சூறு ஊதப்படும். இல்ல, இது இல்ல. சரி, அதாவது ஒரு பயமுறுத்துற ஒரு வார்த்தை, நமக்கே பயமா இருக்கும். சரி, ஓகே, சொல்லிடுவா. உங்கள் மறுமையில எழுப்பப்படும் போது அவங்க எவரையுமே இல்ல. சரி, இப்ப நான் சொல்லி அந்த வார்த்தை என்ன சொல்லிடுறேன். இப்போ தைரியமான ஒரு நபர்னா யாரு சொல்லலாம்? இல்ல, யார? முகமது நபி.
அவங்க பயப்படுவாங்களா? அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் மற்றதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. அவங்க ரொம்ப வீரமான ஒரு மனிதர். அந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த குகையில் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா என்னது என்னது திகிலுக்குள்ளாகி விடுவீர். திகில் திகில் பையன் இருக்கிற திகில்னா பேய் படம் சொல்லுங்க. திகில் உண்மையிலே பாருங்க, ரசூலுல்லாவே பயந்துருவாங்களாம். அந்த குகையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி போயிருப்பீங்க, திகிலுக்குள்ளா இருப்பீங்க. இப்போ நாமெல்லாம் துண்டக்கான துணிக்கான ஓடியே போயிருப்போம். நாம பார்த்த வைங்களேன், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ பஸ்ஸர், அதே பஸ்ஸர் தான். ஆனா மைனஸ்லாம் கிடையாது, சரியா? மைனஸ் கிடையாது. 50 மார்க் பஸ்ஸர். யாரு குயிக்கா பஸ்ஸரை தட்டுறீங்களோ அவங்களுக்கு. இரண்டு கடல்கள் சங்கமிக்கும். தெரியும். இருங்க இருங்க, இல்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்துச்சு. ஆயிஷா டீம் கேள்வி ஃபர்ஸ்ட் வேண்டிக்கிங்க. இருங்க. இரண்டு கடல்கள் சங்கமிக்கும், மூசா நபி இன்னொருவர். இதனுடைய பின்னணி என்ன? இதனுடைய பின்னணி என்ன? அந்த மீன் வந்து இல்ல தப்பு, கல்வி இல்ல தப்பு. சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. எனக்கு 1 2 3 4 5 பின்னாடி வந்து அவங்களுடைய கல்வி ஞானத்தை வந்து கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த சம்பவத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இல்ல ஓகேமா, இல்ல அதெல்லாம் குர்ஆன்லயே இருக்கு. சரி, ஓகே. இதனுடைய பின்னணி என்ன? அந்த அதான் கல்வி ஞானம் தான். அந்த சம்பவத்தை கரெக்டா சொல்லுங்க. ஆயிஷா சொல்லுங்க, சொல்ல கொஞ்சம் கரெக்டா சொல்லிக்க பாப்போம். அதாவது பின்னணின்னா அந்த வசனத்திலேயே இருக்குதோ? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதாவது மூசா நபி வந்து எனக்கு தான் அதிகமாக கல்வி கொடுக்கப்பட்டுச்சுன்னு, மக்கள் வந்து யாருக்கு உலகத்தில் அதிகமாக கல்வி கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது மூசா நபி இதில் என்ன சந்தேகம், நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஒரு மனிதரை, ஹில்லுங்கிற அந்த மனிதரை சந்திப்பதற்காக அல்லாஹ் இந்த இடத்துக்கு வர சொல்றான். 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல நீங்க அவரை என்ன செய்வியா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் எதிர்பார்த்த பதில்னு வரல. இதை நீங்க நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க. இவங்க லுக்மான் ஆச்சரியமான பாதையை அந்த மீன் ஏற்படுத்தி கொண்டதா? 2 இல்லம்மா, நீங்க சொல்லுங்க. மூசா நபி அறியாததை அந்த நபர் எடுத்து உரைப்பார் இறுதியில். அதுதான் இந்த வசனத்தை கொண்டு வருது. பின்னணி தானா? இதுக்கு 50 அறியாததை எடுத்து உரைப்பது. இதுக்கு 50 மார்க்கா? சரி, தப்பு. நீங்க முஸ்லீம் ட்ரை பண்றீங்களாமா? இல்ல, மொத்தம் 6 பாயிண்ட் சொன்ன தெளிவா. பொறுமையா இருக்கணுங்கிறதுக்கு. பொறுமையா? சரி, நான் சொல்லிடுறேன்னா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்த 2 கடல் சங்கமிக்கும் போது மூசா நபி இன்னொருத்தரும் சந்திக்கிறாங்க. இன்னொருத்தர் கலீர், சரியா? ஹிலர்னு சொல்றாங்க, கலீர். ஓகே. பின்னணி என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ராயீலிடையே நின்று சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் மக்களிலேயே மிகவும் அறிந்தவர் யார் என்று வினவப்பட்டது. அதற்கு மூசா அவர்கள் நான் தான் என்று பதிலளித்து விட்டார்கள். ஆகவே அவர்களை அல்லாஹ் கண்டித்தான். யாரை கண்டித்தான்? மூசா நபியை கண்டித்தான். ஏனெனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பற்றி அறிவு அல்லாஹ்வுக்கே உண்டு என்று சொல்லாமல் விட்டுவிட்டார்கள். ஆகவே அல்லாஹ் மூசா அவர்களை அவர்களுக்கு 2 கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் என் அடியார்களில் ஒருவர் இருக்கிறார், அவர் உம்மை விட அதிகமாக அறிந்தவர் என்று அறிவித்தான். இதான் பின்னணி. சரி, ஓகே. சரி, ஓகே. இதை தானே நாங்க சொன்னோம் பின்னணின்ட்டு. ஃபுல்லா இதை நாங்க வரலாறா சொல்லணும்னா நாங்க சொல்லி இருந்திருப்போம். இல்ல, நான் கேட்டது அப்படிதான், கரெக்டா துல்லியமா சொல்லணும்னு தான் கேட்டேன். சரியா? சரி, ஓகே. அடுத்து யாருக்கு கேட்டோம்? பொதுவான கேள்வி. பஸ் இப்போ உங்களுக்கு கேட்கலாமா? உங்களுக்கு 30 மார்க்கு கேள்வி, சரியா?
ஒரு கப்பலில் ஏறிய போது அதில் அவர் துளையிட்டார். ஏன்? அந்த கப்பல் வந்து கடல்ல வேலை பார்க்குற ஏழைகளுடையது. அது கடல் அப்பால் போகும்போது ஒரு மன்னர் இருப்பாரு, அவர் நல்ல கப்பல் எல்லாம் அபகரிச்சிருவார். மாஷா அல்லாஹ், மிகச் சரியான பதில். 30 மார்க். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளைஞனை சந்தித்த போது அவர் அவனை கொன்று விட்டார். ஏன்? அவர் தாய் தந்தவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வந்து அந்த பெற்றோரை வந்து வரம்பு மீறி அவங்கள வந்து இறை மறுப்பு கொள்கைக்கு இழுத்து செல்வார்கள்ங்கிறதுனாலையும், இன்னும் அல்லாஹ் அவனை விட சிறந்த ஒரு நல்ல ஒரு குழந்தையும் அவன் நெருக்கமான அன்பு வைக்கிறதுல நெருக்கமான ஒரு குழந்தையை கொடுப்பான் அப்படிங்கிறதுல இறைவன் ஈடாக கொடுப்பான். கரெக்டா வரலையே? சரி, 30 மார்க் போடுங்க. ரைட்டு. சரி, அடுத்து உம்மு சுலைம். அங்கு ஒரு சுவர் விழும் தருவாயில் இருப்பதை இருவரும் கண்டனர். அவர் அதை விழாதவாறு நிலைநிறுத்தினார். ஏன்? உம்மு சுலைம். அங்கு ஒரு சுவர் விழும் தருவாய் இருப்பதை இருவரும் கண்டனர். அவர் அதை விழாதவாறு நிலைநிறுத்தினார். அந்த சுவருக்கு கீழே வந்து அந்த சுவர் வந்து இரு அனாதை சிறுவர்களுக்குரியது. அவர்களுடைய தந்தை வந்து நல்லவராக இருந்தார். அதற்கு அந்த சுவருக்கு கீழே வந்து அந்த சிறுவர்களுக்குரிய புதையல் இருந்தது. என்ன இருந்ததுமா? புதையல். புதையல். அதை வந்து அவங்க வாலிபராகி அதுக்கப்புறம் வந்து அதை அவங்க எடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ் விரும்பினான். சரியா 30 மார்க். சரி, இப்போ உங்களுக்கு யாருக்கு ஞானம் நிறைந்த லுக்மான் துல்கர்னைன் பற்றி அவரை பத்தி ஒரு 2 பாயிண்ட் சொல்லுங்க. இல்ல அவர் பின்னாடி செஞ்ச வேலையை சொல்லக்கூடாது. அவரை பத்தி அல்லாஹ் அறிமுகப்படுத்துறான். இதுலதான் துல்கர்னைன் குறித்து. அவர் ஒரு மன்னர். அவரு ஒன்னு சொல்லுங்க. துல்கர்னைன் வந்து ஒரு நல்ல மன்னர். யஜூஜ் மஜூஜ் அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது பின்னாடி. அவரை பத்தி மட்டும் சொல்லுங்க. அவரை பத்தி அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்துறான். எப்படி அறிமுகப்படுத்துறான்? இந்த உலகத்தில் இருக்கிற 4 மன்னரில் சுலைமான் நபி துல்கர்னைன் மட்டும் நல்ல மன்னராக இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா துல்கர்னைன் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருந்தான். இன்னும் அவர்களுக்கு பல வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். ஒவ்வொருக்குமான வழி. 5 மார்க். உங்களுக்கான கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார் பூமியில் குழப்பம் செய்கின்றனர்? யஜூஜ் மாஜூஜ். சரியான பதில். 10. உம்மு சுலைம் அந்நாளில் அவர்களில் சிலருடன் டேஸ் அலைமோத விடுவோம். சரியான பதில். இப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா, உம்மு சுலைம் டேஸ் ஊதப்படும், சூர் ஊதப்படும். சரி. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பை உம்மு சுலைம் 10 போட்டீங்களா? ஆயிஷா அவர்களை மொத்தமாக டேஸ், அவர்களை மொத்தமாக டேஸ் ஒன்று திரட்டுவோம். தப்பு. நீங்க சொல்லுங்க. அழிப்போமோ? அவர்களை மொத்தமாக டேஸ் அலைமோதோடு பதில் சொல்லியாச்சு. அவர்களை மொத்தமாக டேஸ் தண்டிப்போம். மிகச் சரியான பதில். இல்லை, தப்பு. உம்மு சுலைம் அவர்களை மொத்தமாக சரி அழிப்போம். இல்ல, தப்பு. ஒன்று சேர்ப்போம். ஒன்று திரட்டுவோம் தானே நான் சொன்னேன். ஒன்று சேர்ப்போம். ஒன்று திரட்டுவோங்கிறதுக்கு ஒன்று சேர்ப்போங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. சரியா? தமிழ்ல ஒன்று சேர்ப்போம், ஒன்று திரட்டுவோம் எல்லாம் ஒண்ணுதான். இல்லை, இருங்க. மார்க் போட தான் செய்யணும். சொல்லுங்க. செய்யலாம்.
இல்ல இல்ல இல்ல, ஒன்று சேர்ப்போம் ஒன்று திரட்டுவோம், வித்தியாசம் இருக்குல்ல. குர்ஆனை வந்து ஒன்று திரட்டினார்களா ஒன்று சேர்த்தார்களா? அல்லாஹ் வந்து என்ன சொல்றா, ஒன்று சேர்ப்போம்னு சொல்றாங்க. திரட்டுவாங்கிறது இல்லை இல்லை, அரபி வார்த்தையை கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, நம்ம டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்கு. ஓகே சரி, ஓகே, நெருக்கமான பதில் தான் உங்களுக்கு. இல்லை போட்டுற மார்க் போட்டுருமா, நீங்க ரொம்ப விளக்கம் கொடுக்க வேண்டாம், மார்க் போட்டுருவோம். அவங்க டைரக்ட் கேள்வியா அது உங்களுக்கு? ஆயிஷா இல்ல டைரக்ட் கேள்வியா? ஆமா, டைரக்ட் கேள்விதான். 10 மார்க் போடுங்க. சரி ஓகே. இப்போ உங்களுக்கு ஞானம் நிறைந்த லுக்மான். இல்லை, ஒன்று சேர்ப்போனாலும் ஒன்று திரட்டணும், இல்லை ஒன்று தானங்க. மேட்ச் த ஃபாலோயிங். அந்நாளில் இறை மறுப்பாளர்களுக்கு பக்கத்தில் உள்ள வார்த்தை அந்நாளில் இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்தை நிரந்தரமாக ஆக்குவோம். நரகத்தை நிரந்தரமாக ஆக்குவோம், தயார்படுத்துவோம். இப்போ அவங்களுக்கு கொடுத்ததுனால நீங்களும் செய்வீங்க, நெருக்கமான பதில் தானே அப்படிம்பிய. தப்பு கரெக்ட். நரகத்தை ஏற்படுத்துவோம். இல்லை, அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அந்நாளில் இறை மறுப்பாளர்களுக்கு நரகத்தை சரி. உம்மு சுலைம் நரகத்தை தயார்படுத்தியுள்ளேன். உம்மு சுலைம் தெரியலையா? ஓகே, முடிச்சுக்குவோம். நரகத்தை உறுதி செய்துள்ளோம். உறுதி செய்து கொள்வோம். சரி, தப்புமா? மூணுமே தப்பு. உறுதியாக நரகத்தை எடுத்து காட்டுவோம். சரியா? சரி, அடுத்தது டைரக்ட் கேள்வி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்னை நினைவு கூறுவதை விட்டும் பொறுத்துக. உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். தப்பு. உம்மு சுலைம். என்னை நினைவு கூறுவதை விட்டும் உள்ளத்தை கவனமற்றதாக ஆக்கிவிட்டோம். மாஷா அல்லாஹ், சரியான பதில். இல்லை, தப்பு. இப்போ நீங்க சொல்லுங்க லுக்மான். என்னை நினைவு கூறுவதை விட்டும் பொருத்தமான வார்த்தை பக்கத்தில். தடுத்து விட வேண்டாமா? நாம என்ன சொன்னோம்? நான் என்ன சொன்னேன்? உங்கள் நினைவு கூறுவதை விட்டும் தடுத்து விட வேண்டாம், திசை திருப்பி விட வேண்டாம். தடுத்து விட வேண்டாம். சரி சொல்லிடுறேன். சொல்லிட்டா ஆன்சர் சொல்லிடுறேன். அவர்களின் கண்கள் திரைக்குள் இருந்தன. அவர்களின் கண்கள் திரைக்குள் இருந்தன. சரியா? இப்ப கடைசி கேள்வி யாருக்கு? லாஸ்ட் ரவுண்ட் முடிய போகுது. திருக்குறான் கேள்வி பதில் முடிய போகுது. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களுக்கு பொறுத்துக. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு பொறுத்துக. ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கங்கள் உண்டு. ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கங்கள் உண்டு. சரியான 10 மார்க் போட்டு. சரியான பதில். சரியா? சரி, இப்ப கடைசி கேள்வி பஸ்ஸர் கேள்வி. முடிஞ்சது, அவ்வளவுதான், ஒரு ரவுண்டு முடிஞ்சது. கடைசி கேள்வி பஸ்ஸர் கேள்வி. தப்பா சொன்னீங்கன்னா 50 மார்க் மைனஸ் ஆயிடும். இதுக்கு தப்பா சொன்னீங்கன்னா 50 மார்க் மைனஸ் ஆயிடும். தப்பா சொன்னீங்கன்னா 50 மார்க் மைனஸ் ஆயிடும். இந்த அத்தியாயத்துடைய கடைசி 2 வசனங்கள் முழுமையா சொல்லவும். எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. தப்பா பாயிண்ட் விட்டீங்கன்னா மார்க் மைனஸ் ஆயிடும். ஆமா, அரபியா சொன்னியா தமிழ்ல சொல்லணுமா? தமிழ்ல சொன்னா போதும். அல்லாஹ்வின் வார்த்தைகளை எழுத
எழுதினால் கடல் நீரை கொண்டு எழுதினாலும் அதை எழுதி முடிக்க முடியாது. அந்த கடல் நீர் தீர்ந்துவிடும். மற்றொரு கடலை அதற்கு உதவியாக கொண்டு வந்தாலும் சரியே, அல்லாஹ்வுடைய வார்த்தையை எழுதி முடிக்க முடியாது. சரி, அடுத்த லாஸ்ட் வசனம். குலில் ஹம்துலில்லாஹி அல்லதி குல் இன்னமான பஷரும் இதுலுக்கும், நான் உங்களை போன்ற மனிதனை தவிர வேறில்லை, உங்கள் கடவுள் ஒரே கடவுளே என்று எனக்கு இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது. இன்னும் தமது இறைவனின் சந்திப்பை விரும்புகிறவர்கள் நன்மையை நற்செயலை செய்யட்டும், நற்செயல் செய்யட்டும். இன்னும் அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வோடு வேறு யாரையும் இணையாக்க அல்லாஹ்வுடைய அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய வணக்கங்களில் வேற யாரையும் இணையாக்க கூடாது. ஒருவரையும் நம்ம இணையாக்க கூடாது என்று அல்லாஹ் கூறினோம். குல் நபியா நீ கூறுவீராக. 50 மார்க் போட்டுருங்க. சரி, சொல்லிட்டாங்க. சரியா? சரி, அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு 50 மார்க் போடுங்க. இப்போ திக் சுற்று. சரியா? இப்பவே திக்குன்னு இருக்குது. முப்பது கேள்வி மொத்தம். அதாவது 10 கேள்வியா கேட்போம். எத்தனை நிமிஷத்துல யார் சொல்றீங்களோ அவங்களுக்கு என்ன செஞ்சிருவோம், அதிகமான பாயிண்ட் கொடுத்துருவோம். நிமிஷம் தான் அதில் கணக்கு. டக்குன்னு சொல்லணும். விளங்கிட்டா? 10 கேள்வி கேட்பேன், ஃபாஸ்டா கேட்பேன். நீங்க லேட் ஆகுனா நிமிஷம் கூட போயிருக்கு. நிமிஷத்தை மட்டும் கொஞ்சம் கூட வச்சு. சரி, டைமர் வச்சு. ஒரு டீம் 10 கேள்வி. இப்போ கேட்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டா, செகண்ட் பார்ட்டா, தேர்ட் பார்ட்டான்னு கேட்டுருவோம். இது யார் கூட இருக்கா லீடிங்ல யார் இருக்கா? ஆயிஷா, அவங்ககிட்ட கேட்டுருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். செகண்ட் பார்ட். அடுத்த லீடிங்ல இருக்கா? நீங்களா முஸ்லிம்? கன்ஃபார்ம் உம்மு சுலைம். தேர்ட் பார்ட். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் எப்படியே போயிடும். சரியா? அநேகமா பொழைச்சே நினைக்கிறேன். நீங்க பாப்போம். டைமர் ஆன் பண்ணுங்க. ஆமா, சொல்லும் போது நான் கேட்ட உடனே ஆன் பண்ணுங்கண்ணா. கேட்கலாமா? யார் முடிவு பண்ணில? யார் சொல்ற? ஒரு வரி தான், ஒரு ஆன்சர் தான் வரும். எப்படிமா? பொதுவா இப்ப திக்குங்குதா? இப்போ அதான் திக்கு உண்டு. பக்குங்குதா? சரி, சொல்லிக் கூட எல்லாத்தையும் பக்கத்தை வச்சுக்கலாம். இல்லை, ஒரு நிமிஷம் இல்லை, எத்தனை நிமிஷம் ஆக்குறாங்க. அந்த நிமிஷத்துக்கு தகுந்த நான் மார்க் கொடுப்பேன். கேட்கலாமா? ஸ்டார்ட். நபி பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு? யானை ஆண்டு. எந்த நபியின் பொறுமை அழகிய பொறுமை என்று குர்ஆன் கூறுகிறது? தவறான பதில். முஅவ்விதாத் எனப்படும் சூறாக்கள் என்னென்ன? முஅவ்விதாத் எனப்படும் சூறாக்கள் என்னென்ன? நாலாவது கேள்வி. குர்ஆனில் எல்லா வசனமும் ரா, குர்ஆனில் உள்ள அத்தியாயங்கள்ல எல்லா வசனமும் ராண்டு முடியும். அதுல ஒரு அத்தியாயம் சொல்லுங்க. குர்ஆனில் செய்யாத ஒன்றுக்கு பழி சுமத்தப்பட்ட விலங்கியது? குர்ஆனில் செய்யாத ஒன்றுக்கு பழி சுமத்தப்பட்ட விலங்கியது? ஓனை. சரியான பதில். குர்ஆனுக்கு இருக்கும் மற்ற பெயர்களில் ஒன்றை கூறுக. ஃபுர்கான். சரியான பதில். இறைவன் நம்மோடு இருக்கிறான் என கூறிய நபி யார்? மூசா நபி. சரியான பதில். நபிமார்களின் பெயர் சூட்டப்பட்ட சூறாக்கள் மொத்தம் எத்தனை? 25.
நபிமார்களின் பெயர் சூட்டப்பட்ட சூறாக்கள் குர்ஆனில் எத்தனை? டக்குனு சொல்லுங்க, எத்தனை சூறா? டைம் போகுது. 6 சரியான பதில். குர்ஆனில் அல்ஹம்துலில்லாஹ் என்று துவங்கும் அத்தியாயம் எத்தனை? பாஸ். குர்ஆனில் உள்ள ஒரு அத்தியாயம் ஒன்று உள்ளது. அந்த அத்தியாயத்தில் எல்லா வசனத்தையும் அல்லாஹ் என்ற வார்த்தை உள்ளது. அது எந்த சூரா? அல்லாஹ் என்ற வார்த்தை வரும். தவறான பதில். சொல்லுங்க, எத்தனை மார்க்? எத்தனை? 1.50 நிமிஷம். எத்தனை கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க? 5 கேள்வி. சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. சரி, சொல்லிடுறேன். 1.5 நிமிஷம் மட்டும் வச்சுங்க, சரியா? சரி, அடுத்து ரெடியா கேட்குறேன். யாருக்கு? ஐஷா டீம். ஐஷா, நேரத்துக்கு கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்க. 1.51 1 நிமிஷம் 51 செகண்ட். 10 கேள்விக்கு எடுத்திருக்கீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீமுக்கு டைம் ஸ்டார்ட் நவ். எந்த பறவை பேசியதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறார்? ஹுது பறவை. திருக்குர்ஆனில் உள்ள பெரிய வசனத்தின் நம்பர் எத்தனை? சூரா பக்கரால 280. தவறான பதில். திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் ஆரம்பத்தில் ஹாமீம் என்று வருகிறது? எப்படி? திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்களில் ஆரம்பத்தில் ஹாமீம் என்று வருகிறது? 4. தவறான பதில். திருக்குர்ஆனில் எத்தனை மாதங்களின் பெயர் உள்ளது? திருக்குர்ஆனில் எத்தனை மாதங்களின் பெயர் உள்ளது? 4. தவறு. திருக்குர்ஆனில் உள்ள ஒரு மாதத்தின் பெயர் என்ன? எது? திருக்குர்ஆனில் உள்ள ஒரு மாதத்தின் பெயர் என்ன? ரமலான். சரியான பதில். திருக்குர்ஆனில் உள்ள ஒரே வார்த்தை கொண்ட ஆயத்து எது? திருக்குர்ஆனில் உள்ள ஒரே வார்த்தையை கொண்ட ஆயத்து எது? காஃப். தப்பு. அது எழுத்து. ஒரு வார்த்தை கேட்கிறேன். திருக்குர்ஆனில் மதீனாவிற்கு கூறப்பட்ட மற்றொரு பெயர் என்ன? என்னது? திருக்குர்ஆனில் மதீனாவிற்கு கூறப்பட்ட மற்றொரு பெயர் என்ன? சரியான பதில். திருக்குர்ஆனில் உதாரணம் காட்டப்படும் 2 சிறிய உயிரினம். எறும்பு, ஈ. தப்பு. திருக்குர்ஆனில் குல் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது? திருக்குர்ஆனில் குல் என்ற வார்த்தை எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது? குல்லா. குல். நபியே நீங்கள் சொல்லுங்கள். குல்லுண்டு எத்தனையோ 100. சரி, திருக்குர்ஆனில் எத்தனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருகிறது? திருக்குர்ஆனில் எத்தனை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வருகிறது? ஏன் பிஸ்மில்லா? 113. தப்பு. தவறான பதில். திருக்குர்ஆன் கூறும் இப்ராஹிம் நபியின் எதிரி யார்? சரி. திருக்குர்ஆன் கூறும் இப்ராஹிம் நபியின் எதிரி யார்? இப்ராஹிம் நபியின் எதிரி. திருக்குர்ஆனில் இப்ராஹிம் நபியின் எதிரி யார்? திருக்குர்ஆன் கூறும் இப்ராஹிம் நபி எதிரி யார்? எதிரி. நம்ரூத். சரியான பதில். டைம் சொல்லுங்க. 2:30 நிமிஷம். 2.30 செகண்ட். 4 தான் சொல்லிருக்கீங்க, அவங்க 5 சொல்லிருக்காங்க. சரி, அடுத்தது உம்மு சுலைம். பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? உம்மு சுலைம், திருக்குர்ஆனில் டைம் ஸ்டார்ட் நவ். திருக்குர்ஆன் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க, ஆஃப் பண்ணுங்க. நீங்க பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ரெடியாமா? ரெடி. திருக்குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் எத்தனை இடங்களில் கூறப்பட்டுள்ளது? 4. அது எப்படியெல்லாம் கூறப்பட்டுள்ளது? முஹம்மது என்று. அஹ்மத். சரி, ஓகே, சரியான பதில். 2வது கேள்வி. திருக்குர்ஆனை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? உள்ளங்களில் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டவருடைய உள்ளங்களில். சூரா இஹ்லாஸ் ஓதினால் என்ன நன்மை? குர்ஆனில் 1/4 மடங்கு. குர்ஆனில் 1/3.
ஹலால் ஹராம் பற்றிய சட்டங்களை அதிகம் அறிந்த நபித்தோழர் யார்? ஹலால் ஹராம் பற்றிய சட்டங்களை அதிகம் அறிந்த அறிஞர் நபித்தோழர் யார்? முஆத் பின் ஜபல். சரியான பதில். ஹுதைபியாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருமுறை பையத் உறுதி பிரமாணம் செய்தவர் யார்? அடுத்து அமீனுல் உம்மத், சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர் என புகழாரம் சூட்டப்பட்ட நபித்தோழர் யார்? மறுபடியும் சொல்லுங்க. அமீனுல் உம்மத். அமீருல் உம்மத்தா? அமீனுல் உம்மத். அமீருல் முஃமினீனா? அமீனுல் உம்மத், சமுதாயத்தில் நம்பிக்கைக்குரியவர் என புகழாரம் சூட்டப்பட்ட நபித்தோழர் யார்? அபூ உபைதா பின் ஜர்ரா. சரியான பதில். நீண்ட ஆயுளும் செல்வ பேரும் மக்கள் பாக்கியமும் அருள ஒரு நாயக தோழருக்காக நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள். அவர் யார்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. சரியான பதில். அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்களின் கணவர் யார்? ஜுபைர் பின் அவ்வாம். சரியான பதில். அபஸ வ தவல்லா அன்ஜாஹுல் அஹ்மா எனும் 80வது அத்தியாயம் யார் விஷயமாக அருளப்பட்டது? அப்துல்லா பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. இரு அரைக்கச்சை உடையவர் என நபியால் போற்றப்பட்டவர் யார்? இரு கச்சை உடையவளா? அஸ்மா பின்த் அபூபக்கர். சரியான பதில். டைம் சொல்லுங்க. 2 நிமிஷம் 4 செகண்ட். சரி, இதுக்குண்டான மார்க் நான் சொல்லிடுறேன். 9 கேள்வி பதில் சொல்லியிருக்காங்க. 2 நிமிஷம் 4 செகண்ட். சரி, முடிஞ்சிடும். டைம் முடிய போகுது. அடுத்து இன்னொரு சுற்று என்ன சொன்னோம்? திக்கு சொல்லியாச்சு. இன்னொரு சுற்று சர்ப்ரைஸ். கீழே பெண்கள்ல ஆயிஷா டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆயிஷா டீம்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? டக்குன்னு சொல்லுங்க. நம்ம டீம்ல ஆயிஷா டீம்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 16. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள இல்ல. உம்மு சுலைம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாதீங்க. உள்ளத்துல கிருங்க கொண்டு சேர்த்துங்க. 16 16 14 14 14 18 எல்லாரையும் போட்டு சேர்க்காதீங்க. சரி, இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு என்ன மார்க்னா ஒரு இதுக்கு 25 மார்க். சரியா? ஒரு இதுக்கு 25 மார்க். நீங்க எத்தனை எண்ணிக்கை சொல்றீங்களோ அத்தனைக்கு 25 × 25. சரியா? நீங்க இத்தனை பேர் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஆளுக்கு எத்தனை? இப்ப 10 பேர் இருக்கிறீங்க. 18 பேர் 25 எத்தனை வரும்? 325 மார்க் வரும். இல்ல அவனுங்க சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கிறானோ. சரி, ரைட்டு. இப்போ கேட்குற கேள்வி முதல்ல ஒரு கேள்வி கேட்க முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இத்தகுல்லா என்ன அர்த்தம்? அஞ்சி கொள்ளுங்கள். இத்தகுல்லா அல்லாஹ்வுக்கு அஞ்சி நீங்க பதில் சொல்லணும். சரியா? சூரா அல் கஹ்ஃப் இந்த அத்தியாயத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நான் படிச்சுட்டேன். நீங்க தந்தலேருந்து படிச்சுட்டேன்றவங்க கை தூக்குங்க. நம்ம இதில் எத்தனை பேர் படிச்சுட்டேன்? ஃபுல்லாக படிச்சுட்டேன். ஆமாம், 10 வசனம் 20 வசனம் கிடையாது. ஃபுல்லாக படிச்சுட்டேன். தமிழ் மட்டும். இங்க சொல்லுங்க. எங்க? லுக்மான். ஆறு பேர். எத்தனை மார்க்? 6 தான். நீங்க ஃபுல்லா படிக்காமலே நல்லா விளையாண்டீங்க. மாஷா அல்லாஹ். நான் ஃபுல்லா படிக்கல. பரவாயில்ல. இல்ல எத்தனை பேருமா? 6 பேர். 150 மார்க் கொடுங்க. கீழே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 16 பேருமே படிச்சிருக்காங்க. ஃபுல் 16. இத்தகுல்லா. ஆமா, அல்லாஹ் வச்சு தான் சொல்றேன். எல்லாரும் கை தூக்குனாங்க. எல்லாரையும் படிக்க வச்சிடுறோம். சரி, 16 × 25 400 அடிச்சிட்டேன். உம்மு சுலைம் 8 பேர். 8 8 பேர். 8 பேர் யாரும்
முடிஞ்சது. இப்போ டீம் மார்க் சொல்லுங்க. அங்கே யாருமே படிக்க மாட்டேங்கிறோம். 9 பேர். 9 பேரா? இப்போ அடுத்த ஒற்றைப்படிக்கு எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அப்படிதானே? இன்ஷா அல்லாஹ். நோக்கமே அதுதான். நீங்க அத்தியாயத்தை படிக்கணும். இதான் வெற்றி. நீங்க பதில் சொல்றது கூட பிரச்சனை இல்லை. இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, 16 பேர் படிச்சோம், 10 பேர் படிச்சோம், 8 பேர் படிச்சோம். இதுதான் வெற்றி. இதை நீங்க படிக்கிறதுக்காக நம்ம வந்து சொன்னோம். ஏராளமான படிப்பனை இந்த அத்தியாயத்தில் இருக்குது. உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு அத்தியாயம் நமக்கு மிகப்பெரிய படிப்பனை தான். நம்ம படிச்சு படிப்பனை பெற வேண்டியது தான் இதனுடைய நோக்கமே. மார்க் சொல்லுங்க. எதுக்கு சொல்லுங்க, டைமிங் சொல்லுங்க. நீங்க 1.5, எத்தனை கேள்விக்கு பதில்? 5 கேள்வி. சரி, அவங்க 2.5, 2:50. எத்தனை கேள்விக்கு பதில்? அவங்க 9 கேள்வி எனக்கு கூட, அப்படிதானே? இதுக்கு மட்டும் பெண்டிங் என்ன பார்த்ததை மார்க் போடணும். சரியா? இப்போதைக்கு இது மட்டும் சொல்லுங்க. லுக்மான் 320 இல்லை, அதாவது 9. நீங்க எத்தனை? 5. இதை ஜெயிச்சது வந்து உம்மு சுலைம் தான். சரியா? உம்மு சுலைம்ல 10 பேர் பார்த்துட்டு வந்தாங்களா? என்னமா 10 பேர் இந்த சூறாவை படிச்சுட்டு வந்தேன்னு சொல்றாங்க. 10 பேரா? சரி, போடுங்க. உம்மு 10, 25 மார்க் போடுங்க. போடுங்க. 25 போட்டாச்சு. அவங்களுக்கு இந்த அதிகமான பதில் சொன்னாங்களே, அவங்களுக்கு 100 மார்க் போட்டுருங்க. உம்மு சுலைம் இவங்க 100 இல்லை 90. ஆயிஷா டீம் எத்தனை கேள்வி சொன்னாங்க? 40. நீங்க 50. டைம் திக்கு தான். இப்போ சொல்லுங்க, சொல்லுங்க. இப்போ கூட்டுங்க பார்க்கலாம். அப்பா அந்த 2 குரான் எடுங்க. குரான் பரிசை காட்டிடுங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் மார்க் சொல்லுங்க? லுக்மான் எத்தனை? லுக்மான் 370. ஆயிஷா ரலியல்லாஹு டீம் 725. உம்மு சுலைம் 570. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா டீம் முதலிடத்தை பிடித்து இன்றைய போட்டியில பரிசை அவர்கள் பெறுகிறார்கள் என்று குரான் காட்டினார். சரி, சரியா? இன்னொரு பரிசு, சிறப்பு பரிசுக்கு ஒருத்தர் கொடுக்கப்பட இருக்கு. இந்த ப்ளூ கலர் பேக் எடுங்க. அவங்களுக்கு இந்த சிறப்பு பரிசு ஒரு சகோதரருக்கு கொடுக்கப்படுது. சொல்லுங்க. நம்ம சாகுல் பாய் இருக்காங்களே, அவங்களும் எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறாங்க. மாஷா சாகுல் பாய் வாங்க. சிரிப்பவர், மாஷா அல்லாஹ், சிரிப்பவர். தொழுகை எல்லா தொழுகைக்கும் வந்துடுறாங்க. அப்புறம் முதல் ஆளாக வந்துடுறாங்க. கேட்கக்கூடிய கேள்விக்கு கூட சில பதில் கூட சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு அருள் புரியணும். துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சுபுவுக்கு வந்துடுவாங்க, கியாமுல் லைலுக்கு வந்துடுவாங்க, சலாத்துல் லைலுக்கு வந்துடுவாங்க, இஷாவுக்கு வந்துடுவாங்க. எல்லா வக்துக்குமே வந்துடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இவங்களுக்கு அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். அவங்களுக்கு ஒரு பரிசு. மாஷா அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை மாதிரி நமக்கு என்ன இன்ஷா அல்லாஹ் ஆர்வம் இருக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கரெக்டா